ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ, ஃபஸ்ட் டைம் ரொம்பவே லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? காலையில் எந்திரிச்சு பசங்களுக்கு ஸ்கூல்லாம் எல்லாமே முடித்து ஸ்கூலுக்கு இட்டு போய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா நைட்டு காய போட்டது காலையில் எடுத்தோன்னு இல்லைன்னா ரொம்ப வெயில் அடிக்குது இல்லையா இப்போல்லாம், அதனால் துணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பப்பாயா ஒன்று பிச்சு கொடுத்தாங்க இவங்க மேலே போயிட்டு, அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டில் வச்சாச்சு. அதை வச்சுட்டு அப்புறம் அழுக்கு துணியெல்லாம் அங்கங்கே வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே பாத்ரூம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் நான் வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். அந்த அழுக்கு கூடையுமே பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அதை போய் போட்டுட்டு கிச்சனை பாருங்கள் எவ்வளோ மிஸ்ஸியாக இருக்குன்ட்டு. இது எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு தான் வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கணும் அப்படின்னு உட்காந்துட்ருக்கேன். நான் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் சமைச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். கிச்சனையுமே ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன். அதனால் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதனால் எல்லாத்தையுமே கேஸு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோவா எதுவுமே எடுத்துக்கல. ஒரே ஒரு நேந்திரப்பழம் இருந்துச்சு, அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த லைட் இருக்குது இல்லையா அதனால அந்த மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். இப்போ வெசல்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும். ஏன்னா லஞ்ச் கட்டணும் இல்லையா ஸ்கூலுக்கு, அதனால் அது எல்லாமே இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாத்திரம் கழுவுற கூட வந்து உடஞ்சிருச்சு, அதனால இப்போ பாத்திரம் கழுவி கொஞ்சம் கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆர்டர் போட்டிருக்கோம், அது வந்துடுச்சுன்னா ஓகேவாக இருக்கும். ஏன்னா கீழே வைக்கிறது எனக்குமே கம்ஃபர்டபுளாக இல்லை. எல்லா பாத்திரத்தையும் கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக நேந்திரப்பழம் இருந்துச்சு சொன்னேன் இல்லையா, அதையுமே சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு சும்மா சுடு தண்ணி போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் லெமன் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில் வைக்கணும் அப்படின்ட்டு மாடிக்கு போயிட்டேன். லெமன் ஊறுகாய் ஒரு 4-5 லெமன் கிட்ட வந்து முழுசாக காய வச்சுருக்கேன். ஏன்னா இது கப்ஸா மந்தி இதெல்லாம் செய்கிறதுக்கு இது இப்போ காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருப்பில் வந்து பொடி அரைக்கணும், இட்லி பொடி, அதுக்காக அதையுமே காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டு குருவியெல்லாம் ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு மேலே போயிருந்தேன். நான் எப்போவுமே வரமாட்டேன், இவங்க தான் எப்போவுமே வருவாங்க. நான் சும்மா வரலாம் அப்படின்ட்டு உங்களை எல்லாருக்குமே காமிக்கலாம்ன்றதுக்காக உள்ளே வந்தேன். எனக்கு இது உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஏன்னா பறக்கும் இல்லையா, மேலே வந்து உட்காந்துருமோன்னு பயமாக இருக்கும். எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு வந்துட்டேன். பார்க்க நல்லா தான் இருக்குது, எப்போவுமே அவங்க கூட தான் வருவேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு கத்துறது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தாச்சு, ஏன்னா வீடெல்லாம் பெருக்கணும், அதுக்காக கீழே வந்தாச்சு. ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீடை பெருக்கணும். சோஃபா கவர்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வீடை பெருக்கிட்டு, பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு 5 டேஸாகவே ஸ்கூல் போகல. இன்றைக்கி தான் போனாங்க. அதனால் 5 டேஸாகவே நான் வந்து வீடை அவ்வளோவா க்ளீன் பண்ணலை, சும்மா பெருக்கி விட்டேன். இன்றைக்கி எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சோஃபா, பெட்ரூம் எல்லாத்துக்கும் கவர் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தேன். பிள்ளைங்க வந்து சாப்பிடலை அப்படின்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்ல. ஏன் சாப்பிடவே மாட்றான், ஒல்லியாக இருந்தானா ஏன் ஒல்லியாக இருக்கான், குண்டாக இருந்தானா ஏன் குண்டாக இருக்கான், யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. ஓகே, இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அடுத்து வீடெல்லாம் பெருக்கி எடுத்தாச்சு. வெளியே பார்த்தோம்னா ஸ்லிப்பர் எல்லாம் அப்படி அப்படியே கிடந்துச்சு, அது எல்லாமே ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டு வெளியுமே பெருக்கி விட்டுட்டேன். இந்த வெளியே செடிலாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் தண்ணி விடணும். சும்மா லைட்டாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் நான் சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே போகிறேன். குப்பை எல்லாத்தையுமே வெளியே தள்ளி விட்டுருவேன். ஏன்னா இப்போது மதிய டைமில் வந்து நான் பெருக்கும் போது ஒரு 10:30 போல் இருக்கும், அப்போவே வெயில் பயங்கரமாக அடிச்சிச்சு. ஈவினிங் போல் தான் வந்து வாசல் பெருக்குவேன் நான். அதனால் குப்பை எல்லாத்தையுமே வெளியே தள்ளி விட்டுட்டு தண்ணி விடலாம் அப்படின்ட்டு, தண்ணி விடுறதுக்காக தனியாக மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் வாங்கலை. நான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் ஓட்டை போட்டு அதில் தான் தண்ணி இந்த மாதிரி போடுவேன். அந்த இலையும் நல்லா நனைஞ்ச மாதிரி இருக்கும், தண்ணிக்கு நம்ம செடிக்கு கொடுத்தா மாதிரியும் இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து நண்டு தான். நண்டு மசாலா வைக்கலாம் அப்படின்றதுக்காக நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்காக நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் காலையிலேயே உரித்து வச்சலான்னு நினச்சேன். ஆனால் பசங்களுக்கு டிஃபன்லாம் கட்டிட்டு அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பசங்க இன்றைக்கி தான் கிளம்புனாங்க ஸ்கூலுக்கு. இத்தனை நாள் லீவில் இருந்தாங்க இல்லையா, அதனால் சாப்பாட்டுக்கு அரிசியுமே ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையுமே ஊற வச்சு அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ வெங்காயமும் நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், தோலை உரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துருக்கேன். இந்த நண்டு மசாலாவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. வேறு வல்லாரி வெங்காயம் பெருசு எடுத்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல. சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துக்கிட்டேன். அதுலேயுமே ஒரு 4-5 வெங்காயம் கொஞ்சம் சொத்தியாக தான் இருந்துச்சு. இப்போ இது மசாலாவெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து மசாலா வந்து மிளகு, சீரகம், தனியா, கல்பாசி, அப்புறம் ஒரு ஸ்டாரு மிளகு, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, லவங்கம் இதெல்லாமே எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் 5 எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டு இதே ஜாரில் தக்காளி, வெங்காயம், அதுக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, தேங்காய், கொஞ்சமாக முந்திரி, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா மயமயன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா திரியாக இருக்கும். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீடே மணக்கிற அளவுக்கு இந்த நண்டு மசாலா இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது அதையுமே சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு பபுள்ஸ் வரும்போது நம்ம வந்து நண்டை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நண்டை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். நண்டு கடித்த உடனே வாங்கி செஞ்சிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாம் கோல்டாக இருக்கு இல்லையா, நண்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், அதுக்காக தான். நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிம்மிலே வச்சு இதை வந்து நல்லா வேக விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் எடுத்து நல்லா சுற்றி விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சுட்டு வேகட்டோன்ட்டு இந்த கொத்தமல்லி, புதினா வாங்கிட்டு வந்தாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மேலே குருவிக்கும் எடுத்து வைக்கணும், நம்ம சமையலுக்கும் எடுத்து வைக்கணும். அதனால் எல்லாத்தையுமே அரிஞ்சிட்டு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கொத்தமல்லியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு குருவிக்கும் கொஞ்சம் எடுத்துட்டேன். அதே மாதிரி புதினாவுமே நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு குருவிக்குமே கொஞ்சம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி எடுத்து வைக்கணும், கொஞ்சம் டைம் இல்லை. அதனால இதுமாரி கட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்குவேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயுமே எடுத்து வச்சாச்சு. கவுண்டர் டாப்புமே எடுத்து நல்லா குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாவுமே கொஞ்சமாக தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நண்டு மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கிச்சனை ஒரு பெருக்கிடலாம். பெருக்கிட்டு மேட்டை போட்டு விட்டோம்னா கிச்சனும் க்ளீனாக ஆகிடும். நான் உங்களுக்கு கிச்சனை ஓவராலாக ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு க்ளீனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக தான் கிச்சனை சமைச்ச உடனே எல்லாத்தையுமே தொடச்சிட்டு கிச்சனை வீடே பெருக்கியிருந்தாலும் இன்னொரு வாட்டி கிச்சனை பெருக்கி விட்டுருவேன். பெருக்கிட்டு மேட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ கிச்சனை பார்த்துடலாமா? இந்த அளவுக்கு கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. சாப்பாடு வடித்து விட்டுருக்கேன், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக டீ போட்டேன் நான். இவங்க ஒரு 11 மணிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டுட்டு கொஞ்சமாக டீ இருந்துச்சு, அதையுமே நான் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பாதி கப்பு டீ தான்.
அதை எடுத்து குடித்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டே குடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹாலுக்கு போயிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.